வணக்கம் அன்பு நேயர்களே. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற ஸ்தலம் தஞ்சாவூர்லிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி திட்டைங்கிற ஒரு அழகான ஒரு கிராமத்துல தென்குடி திட்டைன்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய பழமையான பாடல் பெற்ற சிவாலயமான வசிஷ்டேஸ்வரர் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பு, ஏகப்பட்ட அற்புதங்கள் நிகழ்த்திய ஸ்தலம் இது. இந்த கோயிலோட வரலாறு இதெல்லாம் எல்லா பக்கமும் கூகுளில் கிடைக்கும். நம்மளுடைய ஜோதிட ரீதியான கருத்துக்களை நம்ம இங்க பகிர்றதுக்காக கிரகங்களோட அமைப்புல இங்க இருக்கிற சுவாமியும் அம்பாள் குரு பகவான் எப்படி நமக்கு இந்த ஜாதகத்துல கிரக ரீதியா இருக்கக்கூடிய தன்மைக்கு அருள் பாலிக்கிறார், சிறப்பு தர்றாருங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்குள்ள நம்ம கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி முழுமையா நம்ம பேசுவோம். வாங்க போலாம். சுவாமியை நல்லபடியா தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம அந்த கிரக இணைவுல பார்க்கலாம். இப்போ இந்த மூலவர் வசிஷ்டேஸ்வரர் அப்படிங்கிறவருக்கும் இந்த சந்திரன் ஜனனகால ஜாதகத்துல சந்திரன்கிற கிரகம் பலவீனம் அடைந்தாலும், நீச்சத்தன்மை பெற்றாலும், ராகு கேதுக்களோட நெருங்கிய பாகையில் இருந்தாலும், சந்திர திசை நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்தலம் ரொம்ப விசேஷமானதுங்க. காரணம் என்னன்னா, மூலவருக்கு மேல கூரையில மூன் ஸ்டோன்னு சொல்லக்கூடிய சந்திரகாந்த கல்லை மேலே கூரையில் அமைச்சிருக்காங்க. அது இயற்கையாகவே குளிர்ச்சியை தரக்கூடிய தன்மை. 24 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த காற்றோட ஈரப்பதத்தை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் வருடம் முழுவதும் எல்லா காலத்திலையும் வர்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. அதனால இந்த சந்திரனுக்கு உண்டான விசேஷ ஸ்தலமா இந்த சுவாமி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாதகத்துல இந்த செவ்வாய் பலவீனமா இருக்கு, செவ்வாயால திருமணம் தடைப்படுது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, செவ்வாய் பலம் இருந்தாலும், செவ்வாய் ராகுக்கு கூட நெருங்கி இருந்தாலும், செவ்வாய் திசையே நடக்கிறவங்களாக இருந்தாலும், செவ்வாயால திருமணம் தடைப்படுறவங்களுக்கு இங்க அம்பாலே மங்களாம்பிகையா செவ்வாய் ரூபத்துல இருக்காங்க. அப்ப இங்க பிரார்த்தனை போறது ஒரு மன மகிழ்ச்சியும் ஒரு நல்ல விசேஷம் நடத்துறதுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, விசேஷமானது என்னன்னா, ஜூபிட்டர் குரு பகவான் தான். இங்க இருக்கக்கூடிய குரு ஸ்தலத்திலேயே இது முதன்மையா என்ன விளங்குதுன்னா, இது ராஜகுருங்க. அப்போ ஒரு ராஜகுரு அப்படின்னு சொன்னா, குரு சூரியன் கிட்ட அஸ்தங்கம் அடைஞ்ச நிலையிலையோ, குரு நீச்சத்தன்மையில் பெற்றிருந்தாலோ, சூரியன் குரு சந்திரன் இந்த 3 கிரக அமைப்பு ஒரே நெருங்கி இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ராஜகுரு விசேஷமா செயல்படும். உங்களுக்கு அப்ப புரியுதுங்களா? அப்ப சூரியன் கூட குரு சேர்ந்திருந்த அமைப்புக்கும் ராஜகுரு, குரு திசையே நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கும், குரு ஒரு விதத்துல பாதகாதிபதியா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் கெடுபலன்கள் குறையறதுக்கு இந்த ஸ்தலத்துக்கு வழிபாடு பண்றது ஒரு விதத்துல ஜாதகருக்கு நன்மை பயக்கிற மாதிரி இருக்குங்க. எல்லாரும் இந்த ஜோதிட ரீதியான கருத்துக்கள்ல இந்த சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் இந்த மாதிரி இணைவுல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தென்குடி திட்டையில் இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் கோயில் மிகச்சிறந்த ஸ்தலம். நன்றி, வணக்கம்.